பொதுவாகவே பசங்க வாழ்க்கை எப்படி தாங்க, நம்ம ரோட்டில் போகும்போது பார்ப்பீங்க, யாராச்சும் ஒரு பொண்ணு விழுந்துட்டா எல்லாரும் ஐயோ பொண்ணு விழுந்துடுச்சு போயிட்டு தூக்குவாங்க. ஆனால் ஒரு பையன் கீழே விழுந்துட்டான்னா அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் வந்து தூக்கி விடக்கூட யாரும் வரமாட்டாங்க. அப்படின்னும்போது அஜித்குமாரோட மரணத்துக்கு மட்டும் வந்து எல்லோரும் வந்து ஐயோ பாவம், நம்மளை மாதிரி ஒரு பையன் தானே, நம்மளை மாதிரி ஒரு உயிர் தானே அப்படின்ட்டு நியாயம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டத்தை பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள், கண்டனத்தை தெரிவிங்க. ஏதோ ஒரு சோஷியல் நெட்வொர்க்கில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இல்லை தெரிஞ்சவங்க ஒரு 4 பேர்கிட்டேச்சும் சொல்லுங்கள். ஐயோ ஒரு பையன் பாவம் இந்த மாதிரி வந்து அநியாயமாக கொன்னுட்டாங்களே. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன பார்த்தீங்களா, எத்தனையோ வீடியோ வருது. எந்த வீடியோவிலையுமே அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க யார், நகை காணாமல் போனதாக குற்றம் சாட்டிய அந்த நபர்கள் யார் அப்படின்னு வந்து பெரும்பாலான வீடியோக்களில் வந்து சொல்லவே இல்லை. கடைசியாக நேற்று பார்த்தேன், அப்பா வந்து ஃபோன் காலில் பேசுனாங்க. எனக்கு வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கொடுக்குறேன், நிரந்தர பணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாருன்ட்டு கூட பிறந்த தம்பி வெளியில் வந்து முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் பேட்டி கொடுக்குறாரு. அவங்க அம்மா பேசுகிறாங்க. பார்க்கும்போது மனசு துடிக்குது. டேய் செத்தது உன் கூட பிறந்த அண்ணன்டா, உன் பையன்மா. மற்றவங்களுக்கு எனக்கு துடிக்கிற அளவு கூட அவங்களுக்கு இருக்க மாதிரி அந்த வீடியோவில் தெரியல. ஒரு ஆம்பளையாக பிறந்தது தெருநாயாக பிறந்துருக்கலாம்ல. என்ன வாழ்க்கடா.